வணக்க நண்பர்களே, சொன்ன மாதிரியே சி போர்டில் 8 பாஸ் பண்ணியிருக்கோம். சி போர்டில் சொன்ன மாதிரியே அட்டகாசமாக 8 அப்படிங்கிறது நம்ம ஒரு வின்னிங்காக கொடுத்துருக்கோம். வெற்றி பெற்ற என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஏசியில் 94 கொடுத்தேன். ஆனால் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9448. இந்த 94 எங்கே போயிடுச்சுன்னா டி போர்ட்லேயும் ஏ போர்ட்லேயும் உட்காந்துருச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பரவாயில்ல. இன்றைக்கி வெற்றி அடைஞ்ச என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மென்மேலும் இது மாதிரி வெற்றி கண்டிப்பாக நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இப்போ இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம 804 918 கொடுத்தோம். சி போர்டில் 4 அல்லது 8 வரும்னு சொன்னோம். 8 உட்காந்துருச்சு. முடிஞ்சு போச்சு ஆட்டம். அவ்வளோதான். ஏதோ என்னால் 3 போர்டு கொடுக்க முடியலனாலும் ஒரு போர்டாச்சும் வெட்டிங் கொடுத்துருக்கேன். உங்களுடைய மென்மேலும் உங்களுடைய ஆதரவுகளை கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு கொடுங்க. சரி, இப்போ 9448 வாங்க நாளைக்குரிய கணிப்புகள் என்னென்னு பார்த்துருவோம். என்ன கணக்கில் இருக்க போகுது அப்படிங்கிறது. சரி நண்பர்களே, இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா, இதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது, 5க்கு 4க்கு 9, சாரி 5க்கு 4க்கு 9, ஓகேங்களா. அதே மாதிரி 5க்கு 4 9 அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அப்போ ஏ போர்டில் 9 வரலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நசெல்லாம் பேச மாட்டேன். சிம்பிளாக என்னமோ அதுதான் டேரெக்டாக, ஓகேவா. ஏ போர்டில் 9, ஓகே சரியா. பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன கதை அப்படின்னு பார்த்தா 4040 அப்படிங்கும்போது நான் நாளைக்கு 0 எதிர்பார்க்கல. உங்கள் கணக்கில் வந்தாலும் எடுத்துங்க. 4040 ஏன் 4040 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த இடத்துல 4 இருக்குது, இந்த இடத்துல 4 இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் 4 இருக்குது. 04 இந்த 0 மையமாக வச்சா 0 சென்டரில் டார்கெட் பண்ணால் 0க்கு 4 வரும், 0க்கு 4 வரும். அதாவது 4040 அப்படி சொல்லிட்டு. அப்படினால நான் பி போர்டில் 0 கொடுக்குறேன். சரி, இப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி போர்டில் எனக்கு பெண்டிங் நான் வரதில்ல. எனக்கு பெண்டிங் நம்பரில் பார்த்திங்கன்னா எனக்கு 8க்கு 4 வந்துட்டதுனால ஒரு வேளை இவன் நாளைக்கு 3ஆக வைப்பான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கெஸிங்கில் வந்தால் எடுத்துக்கோங்க. 903 ஒரு செட்டு அப்படின்னு சொன்னால் நான் 903, ஓகேவா. சரி, இதுக்கப்புறம் இந்த திரும்ப சொல்கிறேன், கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நான் நிறைய பேசுறதுக்கு விரும்பலை. பேசுனாலும் பேசுகிறேன்பாங்க. அது வேணாம். மேட்ரு என்னன்றதை முடிச்சிடுவோம். இந்த 14 நாட்களில் சொல்லப்போனால் ஏ போர்டில் இன்னும் வராமல் இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 3 0 6. சரி, எனக்கு கொஞ்சம் தெளிவாக எழுதிடுறேன், ஒரே நிமிஷம். இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் நம்மளுக்கு 7 3 0 6 இது இன்னும் வராமல் இருக்குது, ஓகேவா. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 9 0 வராமல் இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 3 வராமல் இருக்குது. இதுதான் பெண்டிங்கில் இருக்குது, ஓகேவா. ஸோ இப்போ நாளைக்கு எப்படி நீ சொல்கிற, ஏற்கனவே தான் ஒரு நம்பரை திரும்பி அடிச்சிட்ருக்கான், எப்படி நீ பெண்டிங் நம்பர்லேருந்து வரும்னு சொல்கிறேன்னு ஒரு சில மனசாட்சிகளுடைய கேள்விகள் எனக்கு காதில் ஒழிச்சிட்ருக்கு. சரி, பரவாயில்ல, ஓகேங்களா. இப்போ என்ன மேட்ரு அப்படிங்கிறத பார்த்துறோம். நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 903 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4க்கு ஒரு வேளை 9 வைப்பானோங்கிற மாதிரி இருக்குது. சரி, பெண்டிங் நம்பர் இதுதான். இன்னும் இந்த 14 நாட்களில் வராமல் இருக்கக்கூடிய நம்பர் இதுதான், ஓகேவா. ஏ போர்டில் 7 வரல, 3 வரல, 0 வரல, 6 வரல. பி போர்டில் 1 வரல, 9 வரல, 0 வந்துருச்சு. அது 501 ஏற்கனவே வந்துருச்சு. 1 9 வரல இன்னும், சரியா. 1 9 இன்னும் வராமல் இருக்குது, ஓகேங்களா. சரி நண்பர்களே, 0 வந்துருச்சு, மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு 903 கொடுத்துருக்கேன். ஏன்னா
4க்கு 0 8க்கு 0ங்கிற மாதிரி நாளைக்கு டபுள்ஸ் வர மாதிரி தெரியுது. இருந்தாலும் 903 உங்கள் கணக்கில் எடுத்துங்க. நம்மளுக்கு இந்த ஒரு மாதம் இந்த கணக்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் தான் பெண்டிங்கில் வராமல் இருக்குது. ஓகேங்களா? சரி, நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த 9448க்கு இவன் வச்சால் இந்த 9448க்கு ஒருவேளை 4க்கு 7 4க்கு 1 8க்கு 0, ஓகேவா? அப்படி இல்லைன்னா 4க்கு 9 4க்கு 0 8க்கு 3, ஓகேவா? அப்படி இல்லை என்றால் ஒருவேளை டபுள்ஸ்னால் ஏசியில் டபுள்ஸ் வைக்கிற மாதிரி வரலாம். 4க்கு 0 4க்கு 9 8க்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். அதனால் 710 903 090 இந்த 3 செட்டு மட்டும் இப்போதைக்கு கொடுத்து கடையை இப்போதைக்கு மூடி வைக்கிறேன். நாளைக்கு அது எப்படி எந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத நாளைக்கு உரிய கணக்கில் பார்ப்போம். ஒரு சில நாள் நான் வந்து இந்த 229 முந்தானத்தை கொடுத்தேன். அது என்ன ஆச்சுன்னா நேற்று நைட்டு டிஆரில் பாஸ் ஆகிருக்கு. இந்த கொடுமையை நான் எந்த சவுத்தில் முட்டிட்டு சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் இந்த மாதிரிலாம் இருக்குது. நான் என்ன கொடுக்குறேன்னா அது டிஆரில் பாஸ் ஆகுது. அதனால் ஒன்றும் சொல்ல முடியல. சரி நண்பர்களே, 4க்கு 7 4க்கு 1 8க்கு 0 கணக்கில் இருக்கா பாருங்கள். இல்லை 4க்கு 9 4க்கு 0 8க்கு 3 கணக்கில் இருக்கா பாருங்கள். இல்லை 4க்கு 0 4க்கு 9 8க்கு 0 கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். ஓகேவா? இதுதான் நான் கொடுக்கக்கூடியது. நிறையா கொடுத்து உங்களை நான் குழப்ப விரும்பலை. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்கு 448 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பேட்டர்னில் இப்போ வந்து உட்கார மாட்டேங்குது நண்பர்களே. அதனால் இதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. 448 ரைட்டுப்பா. 448க்கு இந்த இடத்துலன்னு பார்த்து எடுத்தேன்னு வச்சுங்களேன். 5 காரணம் 4க்கு 5 4க்கு 3 8க்கு 2 532 டெய்லி 532 12 12 13 13 இந்த இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பெண்டிங் நம்பரை வச்சு நாளைக்கு வர மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பெண்டிங் நம்பர் வர தான் இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸில் ஓகே இங்கே இன்றைக்கி 448 ரிசல்ட்டா, இங்கே 548 இருக்கா, அப்போ 5 காரணம் 4க்கு 5 9க்கு 9 99 வருமோ இப்படின்னு ஒரு செட்டு நீங்கள் எடுப்பீங்க. ஆனால் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வர மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. இது உங்கள் ஒரு ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதை வச்சு நீங்கள் குழப்பிக்க வேணாம். இந்த மாதிரி வராது வரமாட்டேங்குதுன்னு சொல்ல வரேன் நான். ஓகேங்களா? ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 501 ஓகேவா 864 அப்படின்னு வந்துச்சா. 864ல் ஒரு சின்ன விஷயம் 864 அப்படிங்கும்போது நான் வந்து ஒரு இடத்துல பார்த்தேன் 864 அதில் வந்து ஏசியில் 94 உட்காந்துச்சு. சரிங்களா? 864க்கு 501 ஓகேங்களா? 864 இருங்க காமிக்கிறேன். எனக்கு இதுலேருந்து தான் வந்துச்சு. $854 864 இந்த இடத்துல வந்து 632 699 அப்படின்ட்டு இருக்குது. நான் முந்தானத்தை எடுத்ததில் எனக்கு வந்து இதில் நான் 931ன்னு எடுத்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதை கூட உங்களுக்கு காமிக்கலாம்னு பார்க்குறேன். 931 அப்படின்னு எடுத்ததில் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல 531ன்னு எடுத்தேன். ஆனால் 51 பாஸ் ஆனிச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் அப்படியே மாறிடுச்சு. அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். இப்போதைக்கு என்னுடைய ஆல்போர்டு கணக்கு 0 அல்லது 9 உங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. மேற்கொண்டு எப்படி மாப்பிள்ளை செய்கிறாப்புலன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக அடுத்த கட்டத்தை நகர்ந்து வருவோம். கண்டிப்பாக இவ்வளோ தான் நான் எடுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சி போர்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி போர்டில் கண்டிப்பாக நான் இன்றைக்கி 4 எதிர்பார்த்தேன். ஆனால் சி போர்டில் நாளைக்கு வந்து 8க்கு 4ன்னு சொல்லிட்டு டேரெக்டாக அடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். அப்படி 8க்கு 4 வரலன்னா 3 வைப்பான். அவ்வளோதான் மேட்ரு. உங்கள் கணக்கில் வந்தால் பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக மென்மேலும் இருக்கட்டும். கரெக்டாக கன் மாதிரி 5 மணிக்கு அப்படியே கொல்துரா பட்டாசுங்கிற மாதிரி நம்மளை ஷார்ப்பாக வீடியோ வந்து உங்களை சேரும். அதே மாதிரி கூடிய விரைவில் 4D வெற்றியும் உங்களை வந்து சேரும். நம்மளுடைய சேனல் இன்னொரு சேனலோட லிங்க்கை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நான் வைக்கிறேன். அதை யூஸ் பண்ணி நீங்களும்
பயன்பட்டுருக்கங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. ஓகேங்களா? இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.